வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரியான சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீப்ளேயோட எக்ஸ் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் தயாரிப்புல ஆரிஸ் துரைராஜோட இயக்கத்துல ஷான் ரோலோட மியூசிக்ல அர்ஜுன் தாஸ், ஆனாபென் இவங்களோட நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் கான் சிட்டி. இந்த திரைப்படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கு. நிக்கிகல் ராணி அவர்கள் ரீசெண்டா வெக்கேஷன் போயிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு கிளிக் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் இப்போ இதோ வருது, பார்த்துட்டு வாங்க. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல பாரி இளவழகனோட டைரக்ஷன்ல அண்ட் பரத் சங்கரோட மியூசிக்ல பாரி இளவழகன், ரம்யா ரங்கநாதன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா அன்பே டயனா. இந்த திரைப்படம் செகண்ட் வீக் ரன்னிங் போஸ்டர் வந்து படத்தோட டீம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா மிர்னாலினி ரவி அவர்கள் ரீசெண்டா ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா கியூட்டா இருந்தாங்க. அந்த போஸ்ட் இப்போ இதோ வருது, பார்த்துட்டு வாங்க. விஜய் ஆண்டனி கார்பரேஷன் தயாரிப்புல சசியோட இயக்கத்துல பாலாஜி ராமோட மியூசிக்ல விஜய் ஆண்டனி, ஸ்வாஷிகா இவங்க எல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் தான் நூர்சாமி. இந்த படம் வெளியான நிலையில இப்போ ஜி5ல வெளியாயிருக்கு. மீனாட்சி அவர்கள் ரீசெண்டா ஒரு சூப்பரான ஹேர் லுக்ல உங்களோட போஸ்ட் போட்டிருந்தாங்க, பாருங்க. டான் பிக்சர்ஸ் தயாரிப்புல அதர்வாவோட நடிப்புல ஆகாஷ் பாஸ்கரோட இயக்கத்துல தமனோட மியூசிக்ல இதே முரளி படம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறத போஸ்டர் வந்து படத்தோட டீம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்கள் வெக்கேஷன் போயிருக்காங்கன்னு நினைக்கிறா. ஒரு மாதிரி ஹேட் லுக்ல ட்ரெஸ் அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த போஸ்ட் இப்போ இதோ உங்களுக்காக வருது, பார்த்துட்டு வாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷனோட தயாரிப்புல கீது மோகன்தாஸோட இயக்கத்துல ரவி பசூரோட இசையில அண்ட் கியாரா அத்வானி, ருக்மணி வசந்த் அண்ட் நயன்தாரா இவங்க எல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா டாக்ஸிக். இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 26, 2026 வெளிவர இருக்கும் நிலையில படத்தோட தபாதி வீடியோ சாங் வந்து 100 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அந்த போஸ்டர் வந்து படத்தோட டீம் வந்து ஷேர் பண்ணி இருக்காங்க. அண்ட் அடுத்ததா மீனாட்சி சௌத்ரி அவர்கள் வெக்கேஷன் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஜாலியா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக வருது, பாருங்க. ஏகே பிலிம் ஃபேக்டரி தயாரிப்புல மாரியப்பன் சின்னாவோட இயக்கத்துல சாம் சிஎஸோட மியூசிக்ல ஜிவி பிரகாஷ், கைடலோகர் இவங்க எல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் தான் இமார்டல். இந்த திரைப்படம் செப்டம்பர் 4 வெளிவர இருக்கும் நிலையில படத்தோட ஷீ இஸ் மை வீடியோ சாங் வந்து வெளியாயிருக்கு. அடுத்ததா அம்யாரா தஸ்தோர் அவர்கள் ரீசெண்டா ஏதோ போட்டோ ஷூட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அங்க எடுத்த ஒரு பிடிஎஸ் பிக் வந்து இப்போ அப்லோட் பண்ணிருக்காங்க, பாருங்க.
ஒண்டர் பார் தயாரிப்புல ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்துல தனுஷ் அண்ட் பத்மபூஷன் மம்முட்டி அவர்கள், சாய் பல்லவி, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் தான் ஓம். இந்த திரைப்படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. வெளிவரக்கூடிய இருக்க நிலையில இந்த படத்தோட தி பிளட் வுட் அப்படின்ற ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் டீசர் வந்து வெளியாயிருக்கு. அண்ட் அடுத்ததா ஷபானா அவர்கள் ரீசெண்டா ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா லீன் ஆயிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட் இப்போ இதோ வருது பாருங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருப்பீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கும். இதே மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sandhya.